நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்ல பார்த்துட்டு இருந்த வேலை அப்படின்றத திடுதிப்புன்னு உதவி தள்ளிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காங்க. ஸோ காங்கிரஸும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உறுப்பினராக சேர்த்துக்கிட்ட கையோட ஒரு அக்டோபர் 5ஆம் தேதி இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு ஹரியானாவில் நடக்க இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு அவங்களுடைய கட்சியின் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா ஜுலானா அப்படின்ற தொகுதியில் வினேஷ் போகத்தை வந்துட்டு வேட்பாளராகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பஜ்ரங் புனியா இருக்கார் இல்லையா, அவரையும் வந்துட்டு விவசாய அணியினுடைய செயல் தலைவராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜுலானா தொகுதியில் வந்துட்டு வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஜுலானா தொகுதி இருக்கு இல்லையா, அதில் கடைசியாக காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா 2005 வருஷமும் 2009 வருஷமும் தான் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து தோல்விகள் அப்படின்றத தான் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தொகுதியில் வந்துட்டு ஏன் வினேஷ் போகத்தை வச்சு அவங்க பலப்பரிச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தோம் அப்படின்னா கேள்வி அப்படின்றது எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, வினேஷ் போகத் வந்துட்டு இப்போ நாடு அறிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்ல அவங்களால கோல்டு மெடல் வின் பண்ண முடியல அப்படின்ற அனுதாபம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கு. அதை தாண்டி பாஜக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாடி இருந்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவருக்கு அகைன்ஸ்டா வினேஷ் போகத் போராடினதா இருந்தாலும் சரி, ஹரியானா மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் முழுமைக்கும் வந்துட்டு அது தெரியும். ஸோ அந்த முயற்சி, அந்த கடின உழைப்பு இருக்கு இல்லையா, அவங்க பாரிஸ்ல போயிட்டு வின் பண்ண முடியாம வந்தது எதனால அப்படின்னு சொல்லியும் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வினேஷ் போகத்துக்கு மக்கள் ஆதரவு தருவாங்க அப்படின்றதுனால தான் ஜுலானா தொகுதியில் நாங்கள் அவரை நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜுலானா தொகுதியினுடைய வரலாறு அப்படின்றது என்ன, அதை தாண்டி இந்த நம்ம வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜுலானா தொகுதியில் ஜெயிச்சுறாங்களா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினேஷ் போகத் அப்படின்ற பேர் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கு முன்னாடியே இந்தியாவில் நடந்த அந்த மல்யுத்த சம்மேளனத்துக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ஓவர் பண்ணது, நடு ரோட்டில் உட்காந்து போராடினது அப்படின்றது மூலியமாகவே மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பாரிஸ் ஒலிம்பிக்ல பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு உலக சாம்பியனா இருந்த எல்லாத்தையுமே வீழ்த்தி ஃபைனல் வரைக்கும் போனவங்க 100 கிராம் எடை அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. அங்கேயே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நான் வந்துட்டு ரெஸ்லிங் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகத் அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க வந்துட்டு இனிமேல் ரெஸ்லிங் இருக்கு இல்லையா, அது விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வினேஷ் போகத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேற்று திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்ல அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலை அப்படின்றது வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கின கையோட பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, இல்லை கார்கேவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான மூத்த தலைவர்களை சந்திச்சு காங்கிரஸ்ல உறுப்பினராகவும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று சாயந்தரம் அவங்க உறுப்பினராக சேர்றாங்க. நேற்று நைட்டு ஹரியானாக்கான சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்றது வந்துட்டு வெளியிடுறாங்க. அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 31 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுது. ஜுலானா தொகுதியில வினேஷ் போகத்தினுடைய பெயர் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து வெளியிடப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விளையாட்டு வீராங்களே அவங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு தடைகளை தாண்டி அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றதும் தெரியும். வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன், என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா எதிராக போராடுவேன். என்ன மாதிரி இனிமேல் ஒரு விளையாட்டு வீரரோ வீராங்கனைகளோ பார்த்தோம் அப்படின்னா நான் சந்திச்ச சங்கடங்கள், நான் சந்திச்ச சவால்கள், நான் சந்திச்ச மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றத கடந்து வரக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய நோக்கம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹரியானா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஜக தான் வந்துட்டு ஆட்சியில் இருக்காங்க. சிஎம்மா நவாப் சிங் சைனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இருக்காரு. ஹரியானாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க பெரும்பான்மை அப்படின்றது யாரு 46 தொகுதிகளை வந்துட்டு தன்னிச்சையா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை அப்படின்றது கோரப்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா கூட்டணி கட்சி இருக்கு இல்லையா, கூட்டணி மூலியமா அங்க ஆட்சி அப்படின்றது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப போட்டி அப்படின்றது பார்த்தோம்னா காங்கிரஸ் விசஸ் பாஜக அப்படின்றதா தான் இருக்கு. இதனால ரெண்டு கட்சிகளுமே போட்டி போட்டுட்டு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜுலானா தொகுதி இருக்கு இல்லையா, ஸோ ஜுலானா தொகுதியுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1967 வந்து இந்த தொகுதி எலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. 1967 வந்து எல்லா பொது தேர்தல்கள் பிளஸ் இடைத்தேர்தல்கள் உட்பட பார்த்தோம் அப்படின்னா 14 எலெக்ஷன்ஸ் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் 3 டைம் தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லாமே ஆளும் மாநிலங்கள் இருப்பாங்க இல்லையா,
நம்ம காங்கிரஸ் பிஜேபி இவங்கெல்லாம் வந்துட்டு தேசிய கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில கட்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாநில கட்சிகள் தான் அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா தன்னிச்சையாக 2 டைம் 3 டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 எலெக்ஷன்ஸில் 3 டைம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க மாதிரி அதே அளவுக்கு ஈக்குவலாகவும் 2 டைமும் பார்த்தோம்னா மாநில கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2009க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸால் அங்கே ஜெயிக்கவே முடியல. 2014 அதுக்கப்புறமா 19 2024 இருக்கையா இப்போதான் அந்த எலெக்ஷன் அப்படின்றது வரப்போகுது. ஸோ கடந்த 10 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு கை கொடுக்காம இருக்கக்கூடிய அந்த இந்த டைம் வினேஷ் போகத்தால கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தரப்பு இருக்கு இல்லையா, காங்கிரஸ் தரப்பா இருந்தாலும் சரி வினேஷ் போகத்தினுடைய தரப்பா இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜுலானா தொகுதியை பொறுத்த வரைக்குமே விவசாயிகள் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதனால விவசாயிகள் போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் பிளஸ் இந்த விளையாட்டு வீரருடைய போராட்டம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா அந்த கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் கிட்ட வினேஷ் போகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு. இவங்க தான் வந்துட்டு பாரிஸ் ஒலிம்பிக் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் இருக்கையா மக்கள் மைண்ட் வந்துட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வினேஷ் போகத்தினுடைய பேரா இருந்தாலும் சரி அவங்களுடைய வீரமா இருந்தாலும் சரி இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால தான் அவங்கள வேட்பாளராக வந்துட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்டோபர் 5ஆம் தேதி எலெக்ஷன், அதுல இருந்து ஒரு 3 நாள் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்படின்றதும் நடக்குது. ரிசல்ட்ஸ் அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வினேஷ் போகத் இங்க ஜெயிக்க போறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்ன, இந்த தொகுதியினுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டோம். பட் வினேஷ் போகத் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்றத நம்ம பேசியே ஆகணும் இல்லையா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதை நம்பி இளைஞர்களும் அரசியலுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அரசியலுக்கு வரும்போது அதுக்கான அங்கீகாரமா இருந்தாலும் சரி, அவங்க உழைப்புக்கான அங்கீகாரமா இருந்தாலும் சரி கொடுக்கறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சியா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சி தேசிய கட்சி யாரா இருந்தாலுமே அப்பா வந்துட்டு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்காரு அப்படின்னா மகன் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா அடுத்து வந்துட்டு எம்எல்ஏ எம்பிக்கான சீட் ரேஸ்ல வந்துட்டு வந்துருவாரு. ஸோ இது வந்துட்டு தொடர்ந்து இருக்கக்கூடியதுதான். அது பாஜக மேல குறை, காங்கிரஸ் மேல குறை, அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல வரல. இன்னைக்கு வினேஷ் போகத் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரசியலால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அதே அரசியலால ஜெயிச்சு அந்த அரசியலை வச்சு திருப்பி அடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க பட்ட அவமானத்துக்கும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ஏன் பர்சனலாக அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண பெண்மணி நம்மள மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில பாலிடிக்ஸ் உள்ள வந்து விளையாடுறதுனால அவங்க சந்திச்ச போராட்டங்கள் என்ன, அவங்க சந்திச்ச வழிகள் என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்லி வீதியில் ஆரம்பிச்சு பாரிஸ் வீதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவங்க உடஞ்சி உட்கார்ந்த போட்டோஸாக இருந்தாலும் சரி, ரோட்ல படுத்து உருண்ட போட்டோஸாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலுமே போடா எனக்கு ஒன்றும் தேவையில்லடா நான் போயிட்டு வேற ஏதாவது பார்த்துக்கு நான் வந்துட்டு வேற ஏதாவது வேலையை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. பட் என் மேல தப்பு இல்லை அப்படின்னும் போது நான் ஏன் பின்வாங்கணும், நான் வந்துட்டு உண்மையை பேசுறேன், நான் நீதிக்காக போராடுறேன், நான் ஏன் பின்வாங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கையா அவங்களுடைய நிலைமையை பத்தி மட்டும் யோசிக்காம நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றதுக்காக மட்டும் போராடாம என்ன மாதிரி இனிமேல் யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது, என்ன மாதிரி வந்துட்டு ரெஸ்லிங்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டரா இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வினேஷ் போகத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது அப்படின்றது தம்பி அது ஹரியானால தான் நடக்குது, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து பேசி என்ன மாறிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வினேஷ் போகத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது அப்படின்றது ஒவ்வொரு ஹரியானா மக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இந்த ஜுலானா தொகுதி மக்களுடைய கடமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஜெயிக்க வச்சு உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த சிஸ்டமை அட்லீஸ்ட் ஒரு 1% நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து பல பேர் நம்ம வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து லைஃப்ல மோட்டிவேட் ஆகி ஓகே நம்மளும் உண்மையை பேசணும்னா இந்த மக்கள் நமக்கு பின்னாடி நிற்பாங்க. வெறும் பிரஸ் மீடியாவில் வரும்போது நமக்காக அச்சச்சோ மட்டும் கொட்டிக்கிட்டு இருக்காம நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான டிசிஷன் எடுக்கும் போதும் இந்த மக்கள் பின்னாடி நிற்பாங்க அப்படின்ற எண்ணத்தோட பல பேர் முன்னாடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு வினேஷ் போகத்தை ஜெயிக்க வைக்க போறோமா இல்லை மற்றவங்க மாதிரி அச்சச்சோ மட்டும் கொட்டிட்டு அவங்களை தோக்கடிக்க போறோமா அப்படின்றது ஹரியானா மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தாண்டி இன்கேஸ் வினேஷ் போகத் தமிழ்நாட்டில் நின்றுருந்தா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா அப்படின்றத உங்க மனசாட்சியை தொட்டபடி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பாய் பாய்.